friends, welcome to Dhana's way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கரோட்டு குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு பச்சை மொச்சக்கொட்டை கிடைச்சது. அதை வச்சு தான் இன்னைக்கு கரோட்டு குழம்பு செய்ய போறேன். 4 பீஸ் முருங்கைக்காய், ஒரு 5 பீஸ் கருணக்கிழங்கு, ஒரு 4 பீஸ் வாழைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி, கருவாடு சுடு தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க குழம்பு தாளிக்க கடாய் வச்சுட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுருக்கேன், அப்போ தான் கரோட்டு குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. ஒரு 4 பல்லு பூண்டு நச்சு போடுறேன், அதுவும் லைட்டா வதங்கட்டும். ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். 4 முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு. உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேன், கருணக்கிழங்கு ஒரு பீஸ் தான். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாம். காய் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போடுறேன். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். காய் வேகத்துக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். புளி தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா கருணக்கிழங்குலாம் வேகாது. அதனால வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய் வெந்துச்சா பார்க்கலாம். காய் நல்லாவே வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு மொச்சை எல்லாம் நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கருவாடும் போட்டுக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு, குழம்பு கெட்டியாக இருக்கா பாருங்க. கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும், இந்த அளவு தண்ணி போதும். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷமா கொதிக்குது. புளி தண்ணி வாசனையும் போயிடுச்சு. கருவாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.